Praise the Lord. Hallelujah. 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது காத் என்கிற அந்த மனுஷனை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். அல்லேலூயா. 1 நாளாகமும் 21ஆம் அத்தியாயம் 13வது வசனத்திலேயும் இந்த வசனம் இருக்கிறது. தாவீது ஒரு மகத்தான ஒரு ராஜ்யத்தை செய்து அவனுடைய கடைசி காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வினால், அவன் செய்த ஒரு தவறினால், தேவனுக்கு கோபம் வந்ததினால், இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் மனிதர்கள் வந்து, எதிராளிகள் வந்து, அண்டை தேசத்தின் ராஜாக்கள் வந்து அவனை மேற்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை வருகிறது. கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பலனை சார்ந்து, கர்த்தரையே எல்லாவற்றிற்கும் முன்னிறுத்தி வாழ்ந்த தாவீது, எல்லா ராஜ்யத்திலும் மேன்மையான ஒரு ராஜ்யத்தை செய்த தாவீது, கடைசி காலத்தில் அவன் ஒரு தப்பிதத்தை செய்து விட்டான். தனக்கு இருந்த பலனை சார்ந்து கொண்டான், கர்த்தரை விட்டுவிட்டான். தன் பலனை சார்ந்து கொண்டு, தன் படையை சார்ந்து கொண்டு, தனக்கு இருந்த எல்லா செல்வாக்கை சார்ந்து கொண்டு, அவனுடைய இருதயம் மேட்டின்மையானது. அது தேவனுக்கு பிடிக்காமல் போனபடியினால் எதிராளிகள் அவனை மேற்கொள்ளும்படி வருகிறார்கள். இப்பொழுது என்ன செய்வதென்று தாவீதுக்கு தெரியவில்லை. தன்னுடைய போர்ப்படை தளபதியாய் இருக்கிற காத்தை அழைக்கிறான். நாம் மிகவும் இக்கட்டான நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். இனி என்ன செய்வதென்று நமக்கு தெரியவில்லை. ஒன்று மாத்திரம் எனக்கு தெரிகிறது, அந்த மனிதர்கள் கையிலே நாம் விழாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய கரத்திலே விழுவோமாக. மனிதர்கள் வந்து நம்மை மேற்கொள்ள நாம் இடம் கொடுக்க கூடாது. மனிதர்கள் வந்து நம்மை மோசம் பண்ண நாம் இடம் கொடுக்க கூடாது. மனிதர்கள் வந்து நம்மை கொன்று போட நாம் இடம் கொடுக்க கூடாது. ஒன்றை மாத்திரம் செய்ய வேண்டும், அவர்கள் கையில் அல்ல, நம்மை உண்டாக்கின, இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து நடத்தின, இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்த கர்த்தருடைய கரத்திலே விழுந்து விடுவோம். அல்லேலூயா. இதை நாம் எவ்வளவு நாளும் செய்யலாம். இப்பதான் அப்பதான், இந்த வருஷம் தான், அந்த வருஷம் தான் இல்லை. மனிதர்களாகிய நாம், சாதாரண மனிதர்களாகிய நாம், ஒரு நேரம் இருப்பது போல இன்னொரு நேரம் எண்ணம் இல்லை, சிந்தை இல்லை, தெம்பு இல்லை, பலன் இல்லை, சூழ்நிலை இல்லை. எல்லா நேரங்களும் ஒரே மாதிரியாய் இருப்பதில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? மாறாக இந்த முடிவுதான் நல்ல முடிவாக தெரிகிறது. கர்த்தருடைய கையில விழுவோம். ஏன்னா அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய இரக்கங்கள் பெரியது. அல்லேலூயா. நமக்கும் ஆண்டவருக்கும் தான்டா சண்டை. நமக்கும் எதிராளிக்கும் சண்டை இல்ல. நமக்கும் ஆண்டவருக்கும் பிரச்சனை வந்தா சண்டை திசை மாறுது. எங்க? நமக்கும் எதிராளிகளுக்குமாக மாறுது. நமக்கும் அண்டை வீட்டுக்கும் அல்ல, நமக்கும் மற்றவர்களுக்கும் அல்ல சண்டை, நமக்கும் ஆண்டவருக்குமான சண்டை. ஏன் சண்டை ஆச்சு? நாம் ஒழுங்கின்மையாக போய்விட்டோம். நாம் ஏதோ தவறு செய்து விட்டோம். நாம் ஏதோ இடரல் பண்ணிவிட்டோம். ஏதோ நம்மிடத்தில் மாற்றம் வந்திருக்கிறது.
அல்லேலூயா. ஏதோ மாற்றம் வந்திருக்கிறது. அது தேவனுக்கு தெரியுமே. பெத்த பிள்ளைக்கு பிள்ளை பத்தி தெரியுமா தெரியாதா? தெரியுமே. நம்மளை உண்டு பண்ணினவருக்கு நம்மளை பத்தி தெரியுமா தெரியாதா? தெரியுமே. இதுல பெருமைப்பட்டுக் கொள்ள என்ன இருக்கிறது? தேவனுக்கு முன்னாடி நாம் பெருமைப்பட ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் அவர் நமக்கு கொடுத்தது. ஆமென். எல்லா யோக்கியத்தையும் யார் தந்தது? நல்ல சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் கொடு. அவராண்ட என்ன பெருமை பாராட்ட போற போயிட்டு ஒண்ணுமே கிடையாது. சஷ்டாங்கமா போய் விழுந்துட வேண்டியதுதான். அப்பா சாமி நீங்க தான்டா எனக்கு எல்லாம். அல்லேலூயா. நீங்க தான்பா எனக்கு எல்லாம். முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து விடுதல். என்ன ஒண்ணு நம்மளால பண்ண முடியாதுங்க. அவர் நம்மளை காப்பாதாத பட்சத்துல, அவர் நம்மளை தூக்கி விடாத பட்சத்துல, அவர் நமக்கு உதவி செய்யாத பட்சத்துல எந்த மனுஷனும் வந்து நம்மளை காப்பாற்றி விட முடியாது. கர்த்தருடைய கரம் நமக்கு ஆதரவா இருந்தாதான் எல்லாம் நன்மையா இருக்கும். கர்த்தருடைய கரம் நமக்கு விரோதமா இருந்துட்டுனா ஒரு பயம் வர மாட்டான். ஒருத்தர் நம்மளை பார்க்க வர மாட்டாங்க. ஒருத்தர் நம்மளை தூக்கி விட மாட்டாங்க. ஒருத்தர் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. எல்லாம் எதிராயிடும். எல்லாம் பகையாயிடும். எல்லாம் பிரச்சனையாயிடும். எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விடும். பிரச்சனை வெளியே கிடையாது. அங்க போன நடக்கல, இங்க போன நடக்கல, இது நடக்கல, அது நடக்கல, எல்லாம் பிரச்சனையாக இருக்குது. அங்க பிரச்சனை இல்ல. பிரச்சனை எங்க? தேவ சமூகத்தில். பிரச்சனை எங்க? தேவ சமூகத்தில். நீ இங்க வந்து உன்னை கரெக்ட் பண்ணு. தேவனோடு ஒப்புரவாக, தேவனோடு உன்னை சொந்த ஒப்புக்கொடு. தேவ சமூகம். அதனால்தான் தாவீது அவ்வளவு பெரிய ராஜ்யங்களை கட்டி எழுப்பின தாவீது கடைசி நேரத்தில் தன் சுயத்தை சார்ந்து கொண்டான். தனக்கு இருக்கிற செல்வாக்கை சார்ந்து கொண்டான். உடனே எதிராளிகள் அவன் மேல் போர் புரிந்தார்கள். உடனே தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான். உம்முடைய கரத்துல என்ன ஒப்பு கொடுக்கிற, நீங்க என்ன செய்வது தெரியாது, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், உம்முடைய இரக்கங்கள் உம்முடைய இரக்கம் மகா பெரியது. இமைப்பொழுது உன்னை கைவிட்டு உருக்கமான இரக்கங்கள், மகா இரக்கம். எவ்வளவு பெரிய பள்ளத்தில் நீ விழுந்து போனாலும் கூட அங்கே இருந்து உன்னை தூக்கி எடுக்க அவரால் முடியும். ஆனா நீ ஒண்ணு செய்யணும், அவருடைய இரக்கத்தை தேடணும். நீ எங்கே இருந்தாலும் சரி, வெகு தூரமாய் போயிருந்தாலும் சரி, நீ ரிட்டர்ன் வந்தீனா அவர் உன்னை தூக்கி சுமக்கிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ வந்துட்டீனா உன்னை தூக்கி சுமப்பா. ஒரு மனம் மாறிடுவாரியா? நினிவே பட்டணத்துக்காக தேவன் உடனே கர்த்தர் மனம் மாற மாட்டார். அவர் ஒரு நாள் மனம் மாற மாட்டார் பைபிள்ல. ஆனா அவங்க பிள்ளைங்க விஷயத்துல உடனே பற்று மாறிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. செத்து போனாங்க. நேற்றுக்கு செத்துனா ஒரு பையன், அண்ணன் பையன். இப்போ காலையில் அவனை எடுக்கிறாங்க. ஸோ கவனிங்க, ஒரு முறை அவங்க அப்பாவை நான் அடித்தான். அடிச்சோடனே எனக்கு, அவர் எனக்கு பெரியப்பா பையன், அவருக்கு அவர் அடிச்ச உடனே என்னுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்காரு ஊர்ல. இவருக்கு கோபம் வந்துச்சு. அண்ணன் அடிக்கிறானே பையன் அப்படின்னு போயிட்டு அடிக்க போயிட்டாரு. அவனை அடிச்சுட்டாரு. ஒரே அடியில அவன் சுரண்டு வந்துட்டான். உடனே அவர் என்ன பண்ணாரு, ஐயோ 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 என் பையனை அடிக்கிறான். யார் கத்துறது? அப்பா கத்துறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புள்ள வந்து அடிச்சுட்டான், அதை தாங்கிக்க முடியுது. ஆனா புள்ளிய ஒருத்தன் அடிக்கிறான், அதை தாங்கிக்க முடியல தகப்பனால. அப்போ தகப்பனுடைய அந்த அன்பு எவ்வளவு பெருசு பார்த்துக்கிட்டு. நம்ம புள்ள நம்மள அடிச்சா கூட நம்ம பிள்ளைய நம்ம எங்கே விட்டு கொடுக்கல. அதனால அப்பாவை பிள்ளைங்க அடிச்சிடாதீங்கடா. ஆனா அப்பாவின் அன்பு அவ்வளவு பெருசு. அது நீ தகப்பனா மாறும்போதுதான் தெரியும். தகப்பனா மாறும்போது மட்டுமல்ல, உனக்கு ஒரு வாலிப பையன் ஒரு நாள் வருவான், அன்னைக்கு தெரியும் அந்த அன்பு
இயேசு இவ்வளவு அன்பு உள்ளவர் பாருங்க. அவருடைய அன்புக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டா அவர் அடித்தாலும் அணைத்துக் கொள்ளுகிறவர். இம்மை பொழுது சும்மா அப்படி கைவிட்ட மாதிரி இருக்கும், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால சேர்த்துக் கொள்ளுகிறவர். அப்படி அன்புக்கு அவர் அந்த அன்பு இருக்கிறனால நான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க கேட்டுக்கிறீங்க ஐயா, நம்முடைய சுய பரிசுத்தம் இல்லையா? நம்ம பிறக்கும் போது எவனும் பரிசுத்தமா பிறக்கலையா? பரிசுத்தம் எங்கேயும் கிடைக்கல, வெளியில எங்கேயும் வெளியே கிடைக்கலையா? அது மொத்தமா ஒரு மனுஷனுக்குள்ள வராதியா? ஒவ்வொரு நாளும் தான் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் ஐயா. ஒரே நேரத்தில் கிலோ கணக்கில் நம்ம மேல பரிசுத்தம் வரல, வராது. பைபிள் அப்படி சொல்லல. ஒவ்வொரு நாளும் தான் நம்ம மறுரூபமாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதனால யாரையும் நியாயம் தீர்க்கவோ, குறை சொல்லவோ, குற்றம் சுமத்தவோ, அவர்களை தண்டிக்கவோ தேவன் எந்த மனிதனுக்கும் எந்த ஊழியக்காரனுக்கும் அதிகாரம் கொடுக்கல. அப்போ பைபிள்ல இருக்க பாஸ்டர் பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை அது எப்போனா 1000 வருட அரசாட்சியில இப்ப இல்ல, இப்போ இல்லாது தேவனுடைய ராஜ்யம் வருமே அப்போ. கவனியுங்கள், அவருடைய மகா இரக்கம், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மகா இரக்கம் மகா பெரியதுனால ரொம்ப பெருசு. மகா பெருசு அது எண்டு. அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அவர் தான் காப்பாற்ற முடியும், அவர் தான் உதவி செய்ய முடியும், அவர் தான் நம்மளை தூக்கி எடுக்க முடியும், அவர் தான் மறுபடியும் நம்மை நிறுத்த முடியும். வேற எந்த மனுஷனாலும் முடியாது. எனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா அங்க போலாமா, இங்க போலாமா, அவரை பார்க்கலாமா, இவரை எவரையும் கிடையாது. தேவ சமூகம் அங்கதான் அழகும், அங்கதான் அழகும். கிருபாசனத்தை தான் கட்டி பிடிச்சிரோன்னு கர்த்தர். அவர் உதவி செய்யாத பட்சத்துல நம்ம வீட்டுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம திருச்சபைக்கு, நம்ம காரியமா ஒரு மனிதன் வர மாட்டான். வருவான், தூரமாய் நின்று வேற கதைகளை பேசி இன்னும் நம்மை காயப்படுத்தி விட்டு போய் விடுவான். ஒரு மனிதனும் உதவி செய்ய முடியாது. கவனிக்க வேண்டும். கர்த்தரை நாம், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதை செய்கிறவர், இதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நல்லவர், அவர் தீங்கு செய்யவே மாட்டார். அல்லேலூயா. இது உங்களுக்கு 100% இருதயத்தில் இருக்கணும். கர்த்தர் எனக்கு நல்லதை செய்வார், கர்த்தர் எனக்கு நல்லது மட்டுமே செய்வார், தீங்கு ஒருபோது செய்ய மாட்டார், தீங்கு ஒருபோது செய்ய மாட்டார். சில நேரங்களில் தேவன் கடிந்து கொண்டிருக்கிறார். தாய் தகப்பன் என்கிற நிலையில் இருக்க நாமும் கடிந்து விடுகிறோம், பாஸ்டர் என்ற நிலையில் இருக்க நானும் கடிந்து விடுகிறேன். ஏன் இந்த தவறு மற்ற பிள்ளைகள் செய்யக்கூடாது என்பது ஒரே காரணம் தான். தாய் தகப்பன் தன் பிள்ளையை கடிந்து கொள்ளுகிறோம். ஏன்? அடுத்த பிள்ளை அந்த தப்பு பண்ணிடக்கூடாது என்பதற்காக. இதுதான் காரணம். பாஸ்டர் கடிந்து கொள்ளுகிற ஒரு வாலிப பிள்ளையோ, ஒரு வாலிப தம்பியோ, இல்ல பெரியவர் யாரையோ ஒருத்தரை நான் கடிந்து கொள்ளுகிற ஒரே காரணம், இந்த தவறை வேற யாரும் செய்யக்கூடாது. தேவனும் அப்படித்தான். இந்த தப்பை இன்னொருவர் செய்யக்கூடாது.
இது தவறான ஒரு முன்னுதாரணமாக மாறி போகும். நானே ஒரு தவறை செய்து விட்டேன், அந்த தவறினால் ஒரு நிகழ்வு நடக்கிறது, நான் ஒரு சாட்சியாய் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இதுதான் உண்மையான சாட்சி. சாட்சியில சொல்றோமே, இந்த சாட்சி யாரும் சொல்றது இல்லை. நம்ம வாலிப பையன் ஒருத்தர் எழுந்து, சும்மா உதாரணத்துக்கு சொல்றோம், உண்மையா இருந்தா அதுக்கு நான் காரணம் கிடையாது, இது மாதிரி உண்மையை கூட சில நேரத்தில் சொல்லியிருக்காரு. நம்ம வாலிப பையன் ஒருத்தர் எழுந்து, இது மாதிரி எங்க கம்பெனியில எங்க ஆபீஸ்ல எங்களை எல்லாம் வெளியே கூட்டு போனாங்க, அங்க எல்லாம் இருந்தது, இப்ப எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. டேபிள்ல எல்லாமே இருக்கும். இப்போ இருக்கிற டின்னர்ல நைட்ல நீங்க எங்க போனாலும் சரி, அதுவும் வாலிப பிள்ளைகள கம்பெனியில ஆபீஸ் மூலியமா நீங்க போறீங்கன்னா மொத்தமே இருக்கும். அல்லேலூயா. ஆமா, சைவ ஹோட்டல் இருக்கிறதும் இருக்கும், அசைவ ஹோட்டல் இருக்கிறதும் இருக்கும், அப்புறம் பார்ல இருக்கிறதும் அங்கே இருக்கும். உன் டேபிள்ல இருக்கும். உன்னோடு சக நண்பர்கள் பார்ல இருக்கிறத குடிக்கத்தான் செய்வான். நீ அங்க உட்கார வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். ஆனாலும் நீ யாரா இருந்து வந்ததான் முக்கியம். உன் டேபிள்ல இருந்தது, அது இருந்தது. இன்றைய நிலை அது. இன்றைய வாழ்வியல், இந்த உலகத்துல எல்லாம் இருக்கு, எல்லாரோட தான் நம்ம பயணிக்கிறோம். நம்மோடு இருக்கிறவர்கள் யார் என்கிறது நமக்கு தெரியாது, எந்த பழக்க வழக்கமும் தெரியாது. ஆனால் நம்மை நாம் காத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை நாமே காத்துக் கொள்ள முடியும். இப்படி தன்னைத்தானே காத்துக்கொண்டு தேசத்தில் ஒரு புரட்சியை செய்தவர்கள் தான் யாரு? பைபிள் இருக்குங்க. யார்? இப்படி ஆகாரம் புசிக்கிற இடத்துல அதெல்லாம் புசிக்காம அவங்க மத்தியிலேயே இருந்து அந்த இடத்துல ஒரு புரட்சியை செய்தார்கள். நாலு காட்டி இருக்கிற, அதை பார்த்து கூட சொல்லலையா? பட்டு அங்கே ஒயின் இருந்தது, அங்கே மது வகைகள் இருந்தது, மாதுக்கள் இருந்தார்கள், எல்லாம் இருந்தது. தன்னை அவர்கள் காத்துக் கொண்டதினாலே தேசத்தில் புரட்சி செய்தார்கள், தேசத்தை காப்பாற்றினார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லாம் இருக்கும். ஆனாலும் எங்கேயோ நீ தவறினாலும் கூட இந்த தேவன் உன்னை தூக்கி எடுத்து உன்னை இரக்கம் காட்டுகிற தேவன், உன்னை தூக்கி எடுத்து உனக்கு உதவி செய்ய நினைக்கிற தேவன். இவரை விட்டு ஓடி போகாது, சபையை விட்டு ஓடி போகாது, என் ஆண்டவராகிய இயேசுவை விட்டு ஓடி போகாது. இதை விட்டு விட்டால் வேறு எங்கேயும் உனக்கு இரக்கம் கிடைக்காது, கிருபை கிடைக்காது, உதவி கிடைக்காது. இளைய மகனை கூட்டிக் கொண்டு போய் அப்போ என்று நடுத்தருவில் விட்டு விட்டு ஓடி போனவர்களைப் போல உன்னை விட்டு ஓடி போவார்கள் இந்த உலகம். அதற்கு நீ ஆளாகிவிடக் கூடாது. முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையை தேவன் அறிவார். ஒளிவு மறைவு கிடையாது, ஒளிவு மறைவு கிடையாது. அல்லேலூயா. ஒளிவு மறைவே கிடையாது. எல்லாம் அவர் அறிவார். நம்மை குறித்து எல்லாம் அவர் அறிவார். அவருக்கு பயப்படணும். மனிதனுக்கு பயப்படணும் இல்லையோ? யாருக்கு பயப்படணும்? மனுஷனுக்கு பயந்தா அது கண்ணியாக மாறும். தேவனுக்கு பயப்படு. நீ தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தால் ஒருவன் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் உண்மையில் இரக்கமாயிரும். மகா இரக்கம். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. தாவீது இந்த முடிவுக்கு வந்துட்டார். நீங்க அடிச்சாலும் அடிச்சுக்கீங்க, என்ன பட்டினி போட்டாலும் பட்டினி போடுங்க, என்ன இன்னும் பண்றீங்களோ பண்ணுங்கப்பா. அல்லேலூயா. இப்படி ஒப்பு கொடுங்களேன், என்ன நடக்குது பாருங்களேன். ஆமா, நான் விழுந்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா, என்ன ஏத்துக்கப்பா, நான் இனிமேல் உங்களுடைய பிள்ளையா இருப்போம்ப்பா. அந்த இளைய மகன் இனிமேல் நான் உங்க பிள்ளை என்ன சொன்னா, என்ன சொன்னான்?
என்ன வேலைக்காரனா வச்சுக்கப்பா அப்படின்னு வரும்போது அவர் வேலைக்காரனால பிள்ளையாவது வச்சுக்கிறார். தேவன் அவ்வளோ நல்லவருங்க, அவ்வளோ இரக்கம் உள்ளவருங்க. அவரு கவனிங்க, நம்மள தப்பு பண்ணிட்டோம்னா அதனால நமக்கு இந்த சாபம் வந்துச்சு, இந்த பழி வந்துச்சு, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அழிஞ்சிச்சு, நம்மள அவரு அவ்வளவுதான் முடிச்சுவார், நம்ம கதையை முடிச்சுவார், இப்படிலாம் ஒண்ணுமே கிடைக்காதுங்க. எப்போ தெரியுமா? நீ இறக்கப்பட்டீனா, நீ ஓடி வந்துட்டீனா, நீ தப்பிச்சிடுவ. நீ வந்துட்டீனா அவருடைய ரத்தத்தினால உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை தம்முடைய பிள்ளையா மாத்திடுவார். நீ வராம வீம்பு காட்டிட்டு இருக்கும்போது பிரச்சனை நிறைய ஆகும். கவனிங்க கவனிங்க, புலம்பல்ல எரேமியா சொல்றார் 3:22. இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ எதிர்ப்புகள், யாரும் ஒருத்தர் பிரச்சனை இல்லை. நாம் நிர்மூலமாகாம இருக்கிறது அவர் கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு ஸ்டாப்பே கிடையாது, முற்றுப்புள்ளியே இல்லை என்றார். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு அடங்காத தன்மை, எவ்வளவு கீழ்ப்படியாத தன்மை, எவ்வளவு வணங்கா கழுத்துள்ள ஜனம், எவ்வளவு முரட்டாட்ட உள்ள ஜனம், தேவன் எவ்வளவு கிருபை பாராட்டினார். இன்னும் இருதயத்தை கடினப்படுத்திட்டு, கழுத்தை கடினப்படுத்திட்டு வாழ்ற யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும், எவரா இருந்தாலும், தேவன் நம்மள அழிக்க ஒரு நாள் விரும்புவதில்லை. கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம மனம் விரும்புவோமான்னு பார்க்கிறாரு. பாருங்க, என் பிள்ளை என்ன அப்பாவி கூப்பிடாதா? அல்லேலூயா. என்ன அப்பாவி கூப்பிடாதா? எத்தனை தகப்பனி என்கிறார் தெரியுமா? எத்தனை தாய் என்கிறார் தெரியுமா? என் பிள்ளை அப்பாவை கூப்பிடாதா? அப்பாவை கூப்பிடாதா? இந்த உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கானதுங்க. ஒரு தாயும் தகப்பனும், நான் ஏற்கனவே சொன்னது போல, தன் பிள்ளை கெட்டு சீரழிஞ்சு போறது யாராலும் பார்க்க முடியாதுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க வெறும் பணம் மட்டும்தான் ஆசீர்வாதம். இல்லைங்க, பணம் வேணும் தான், ஆனா பணம் மட்டுமே இல்லைங்க. பணம் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சிட்டு இருக்குங்க. பணம் வச்சுட்டு இருக்கிற, நகைகள் வச்சுட்டு இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் அழியுது. 30, 40, 50, 100 போடுறாங்க. இத்தனை குடும்பங்கள், ஒரு சில குடும்பங்களை தவிர எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனை. நாம் திரும்பணும்னா கர்த்தரிடத்துல தாங்க திரும்பணும், வேற எங்கேயும் திரும்பக்கூடாது. கர்த்தரிடத்துல வந்துருவோங்க, அங்க ஒப்பு கொடுப்போம், அங்க அழுப்போம். வேற இன்னொரு மனுஷனால போய் நம்ம குறைகளை சொல்ல அங்க வந்து சொல்லுவோம். நம்ம பெரிய புனிதர்கள்லாம் கிடையாது, பெரிய மனிதர்கள்லாம் கிடையாது. கர்த்தரிடத்திலே தாழ்மைப்படுவோம், அப்பொழுது அவர் நம்முடைய ரகசியம், நம்முடைய பரிசுத்தத்தின் ரகசியம், நம்முடைய ஆளுமையின் ரகசியம், நம்முடைய ஆசீர்வாதத்தின் ரகசியம் தேவ சமூகம். தேவ சமூகம் எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? தேவ சமூகம் ரகசியம் அங்கதான் இருக்கு. எனக்கும் தேவனுக்குமான உறவுதான் ரகசியம். கவனிங்க, சங்கீதம் 40:11 சொல்றாரு, கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடைக்க
கிடைக்க போக பண்ணாதீங்கன்னு என்ன அர்த்தம்? ஐயா என் தெய்வமே, உம்முடைய கிருபையை மட்டும், உம்முடைய இரக்கத்தை மட்டும் எனக்கு கொடுக்காம போயிடாதீங்கப்பா. உம்முடைய இரக்கத்தை எனக்கு கொடுக்காம போனா, உம்முடைய கிருபையை எனக்கு கொடுக்காம போனா, நீர் என்னை கண்ணோக்கி பார்க்காம போனா என் நிலைமை என்ன ஆகும்? என்னை யார் கவனிப்பார்? யார் என்னை தூக்கி எடுப்பார்? யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? யார் என்னை காப்பாற்ற முடியும்? இவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்து, இவ்வளவு பெரிய இடர்பாடுகளில் இருந்து, இவ்வளவு பெரிய நெருக்கத்தில் இருந்து, இவ்வளவு பெரிய சாபத்தில் இருந்து யார் காப்பாற்ற முடியும்? யாபேசு சாபத்துல பிறந்தான்னு சொன்ன அந்த யாபேசு ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் போனான். யார் அவனை காப்பாற்றியது? கர்த்தர். அவன் கர்த்தரை ஜெபம் பண்றான். கர்த்தர் ஜெபத்தின்படி அவனுக்கு செய்தான். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எல்லா மருத்துவர்களும் கைவிடப்பட்ட நிலையில நம்பிக்கையற்று போனவராய் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அங்கதான் உண்டு. நம்பிக்கை எல்லாம் தான் திருப்படும். வேலையில கம்பெனியில ஒரே டார்ச்சர். முதலாளி திட்டுறான், தொழிலாளி திட்டுறான், கூட வேலை செய்யறவன் திட்டுறான். எங்க போனாலும் பிரச்சனை. ஆனா உங்களுக்கு சொல்லட்டும், தேவனிடத்தில் வந்து சொல்லிடுங்க. அவன் பேர் தெரியலனா கூட பரவாயில்லை, உங்க மனசுல அவன் உருவத்தை கொண்டு வந்து கர்த்தாவே இந்த மனுஷன் தான் ஆண்டவரே என்னை திட்டிட்டு இருக்கிறான், நீங்க பார்த்து கொள்ளுங்க ஒரு வார்த்தை, ஒரு ஒரு ஆர்டர், ஒரு சொல்ற ஆர்டர் இங்க போட்டு போயிடுங்க. அல்லேலூயா. ஒரு பெட்டிஷன் இங்க போட்டு போயிடுங்க. பேசலாம். கர்த்தரிடத்திலே சொல்லுங்க. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவர், கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறவர், கர்த்தர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறவர். இரக்கம் நமக்கு வேணுங்க. அந்த இரக்கத்தை மட்டும் ஆண்டவரை கொடுக்காம போயிடாதீங்கப்பா. நான் நிற்க முடியாதுப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. சம்பளம் வாங்கி வந்துட்டோம், பரவாயில்ல. இந்த மாசம் சம்பளம் வந்துச்சு, தீபாவளி போனஸ் எல்லாம் சேர்ந்து வந்துச்சு, நல்லா இந்த மாசத்தை சூப்பரா நடத்திடலாம் தான் நினைக்க முடியுமா? அங்க கூட ஒரு ஜபத்தை பண்ணணும். ஆண்டவரே அப்பா, நீங்க கிருபை இரக்கம் காட்டினா அது வண்டி ஓடும். இல்லைன்னா ஒரே நாள்ல மொத்தமே ஒரு இடத்துக்கு ஏதாவது இருக்குது என்ற ஒரு நம்பிக்கையே உலக பிரகாரமான விஷயத்திலே நாம் கொள்ளக்கூடாது. என்கிட்ட பணம் இருக்கு, மக்கள் இருக்கிறாங்க, எனக்கு வீடு இருக்கு, எதுவுமே வேண்டாம். ஆண்டவரே, நான் உயிரோடு இருப்பது உம்முடைய சொல்லுங்க கிருபை. அவருக்கு நல்ல சொத்து உண்டு. எங்க அண்ணனுக்கு, பெரியப்பா மகனுக்கு சொத்து எடுத்து போனா இல்லை, ஒண்ணும் இல்லை. யாருமே நம்ம கொண்டு போய் இருக்கிற வரைக்கும் ஏதோ போகுது. இருக்கிற வரைக்கும் தேவன் நன்மை செய்வார். அல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்தா போதும். சாப்பாடு கொடுத்தீங்க கூட, போக்குவரத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாகனம் எல்லாம் போதும். கூட்டம் போயிட்டே இருக்கு. அப்போ நம்முடைய இருதயம் அங்க இருக்கணும். அல்லேலூயா. இவைகள் ஒன்றுமே எனக்கு இல்லை, எனக்கு எல்லாம் என் தெய்வம் தான். அவர் கொடுத்தது தான் நான் எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆமென். அவர் தான் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் அப்படிதான் நீங்க நினைக்கணும். நானும் அப்படிதான் நினைக்கணும். எனக்கு எல்லாம் யார் தந்தது? இதுல ரொம்ப நான் பேசிக்கிறதுல ஒண்ணுமே கிடையாது. ஆமா, தலையை நிறுத்தி கொள்ளவும் மற்றவங்களை ஏகனம் பண்றதுக்கு இந்த ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் அதை விரும்புகிறதும் கிடையாது. மற்றவர்களை ஏளனமாக பார்த்து ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். அல்லேலூயா. அவனை விட நான் நல்லவன்னு நான் நினைச்சாலே கர்த்தருக்கு பிடிக்காதான்.
அப்ப நல்லவன் இல்லையான்னு கேட்காதீங்க. நல்லவனா இருந்தா கூட கர்த்தர் பிடிக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை விட நான் நல்லவன், அவனை விட பரிசுத்தவன், அவனை விட நான் நல்லா பாடுவேன், அவனை விட நான் நல்ல பிரசங்கம் பண்ணுவேன், அவனை விட நான் பெரிய ஆளு, என் சபைக்கு இது நினைச்சாலே கர்த்தர் பிடிக்காது. ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கங்களை சார்ந்து வாழுதல் அவசியம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை சார்ந்து வாழுதல் அவசியம். இன்னைக்கு காலையில எழுந்தது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். இன்னைக்கு முழுக்க போய் சாயங்காலம் வரும், படுக்க போகும், அப்பவும் ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி, இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி, எல்லாம் உங்களுடைய கிருபை. அடுத்த நாள் காலையில் எழுந்தோம், ஆண்டவரே இந்த புதிய நாளை காண செய்கிற உமக்கு நன்றி. இதுதான் தொடர்ச்சியா போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை, 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 கிருபை. சங்கீதம் 119:77 சொல்லுகிறது, நான் பிழைத்திருக்கும்படி, நான் பிழைத்து வாழ்வதற்கு உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைக்கட்டும், கிடைப்பதாக. நான் பிழைத்து வாழ்வதற்கு, நான் உயிரோடு இருந்து வாழ்வதற்கு. என்னிடத்தில் பணம் இருக்கிறது இல்லை, என்னிடத்தில் செல்வாக்கு இருக்கிறது இல்லை, அதெல்லாம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உயிரோடு கூட இருந்து வாழ்வதற்கு உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. எனக்கு கொடுக்காம போயிடாதீங்கப்பா, எனக்கு கொடுங்க, உங்களுடைய இரக்கத்தை கொடுங்க. இந்த வேலையை செய்ய இரக்கம் காட்டுங்கப்பா. என் குடும்பத்தை நடத்த எனக்கு இரக்கம் காட்டுங்க. என் பிள்ளைகளை படிக்க வைக்க, என் பிள்ளைகளை அவர்களை நான் வளர்த்து அவர்களை நான் நல்வழிப்படுத்த எனக்கு இரக்கம் காட்டுங்க. என் வீட்டை கட்டி முடிக்க எனக்கு இரக்கம் காட்டுங்க. நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு இரக்கம் காட்டுங்க. அல்லேலூயா. கெட்ட கெட்ட சொப்பனம் வருதுப்பா, கெட்ட கெட்ட எண்ணம் வருது. இதெல்லாம் ஏன் வருது? எதுக்கு வருது? நீ அப்படி நினைச்சியா? அப்படி யோசிச்சியா? ஏதாவது புத்தகத்தை படிச்சியா? ஏதாவது வீடியோக்களை பார்த்தியா? சோ அது வருது. அது ஒரு படுகுழி, அது ஒரு பாதாளம். அதிலிருந்து என்னை காப்பாத்துங்கப்பா. கர்த்தரை கேட்டு பாரு, கர்த்தர் உன்னை அதிலிருந்து காப்பாற்றுவா. இரக்கம் காட்டுங்கப்பா. நான் நல்லவனா வாழ்வதற்கு, பரிசுத்தமா வாழ்வதற்கு, உண்மையா வாழ்வதற்கு, ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு, ஆசீர்வாதமா வாழ்வதற்கு, மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவி செய்வதற்கு எனக்கு இரக்கம் காட்டுங்க, கிருபை கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேசத்துக்கே சோறு போடுவதற்கு யோசேப்புக்கு தேவன் இறங்கினார், அவனுக்கு கிருபை தந்தார். தேவன் நமக்கு செய்வார். அல்லேலூயா. ஆக தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கத்துக்காக நம்ம கேட்கணும். சோப்பண்ணு, ஆண்டவரே எனக்கு கொடுக்காம போயிடாதீங்க, எனக்கு கொடுங்க, இரக்கம் காட்டுங்க, கிருபை கொடுங்க. நான் இன்னும் பரிசுத்தமா வாழ்வதற்கு கிருபை தாங்க. இன்னும் நான் உமக்கு பிரியமாக வாழ்வதற்கு கிருபை தாங்க. இன்னும் என் மனைவியை நேசிக்க, என் கணவனை நேசிக்க, என் பிள்ளைகளை நேசிக்க, எங்கள் திருச்சபையை நேசிக்க, ஊழியத்தை நேசிக்க, சோதனை உலகத்தில் இருக்கிற ஏழை எளிய ஜனங்களை நேசிக்க எனக்கு கிருபை கொடுங்க, எனக்கு இரக்கம் காட்டுங்க. ஆக தேவன் நமக்கு கிருபை கொடுத்தா அது எப்படி இருக்கும்? ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து தரிசனத்துல சொல்றாரு, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு
கேடகமாயிருப்பேன், மகா பெரிய பலனாயிருப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆபிரகாமே யாரும் இல்ல, தனித்து இருக்க, கூட இருந்தவனை ஒன்று விட்டுட்டு ஓடிட்டான். எல்லாம் உன்னை விட்டு போயிட்டு நினைக்காத, ஆசீர்வாதம் போயிடுச்சு. அவன் லோத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டான். இப்ப மறுபடியும் சீரோக்கு வந்துட்ட. பயப்படாதே, பயப்படாதே, ஒன்னே இல்லைன்னு பயப்படாதே. எல்லாத்தையும் கொடுக்கிறது நானு. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். கர்த்தர் கொடுத்தா அது நிறைவாய் கொடுப்பார். கர்த்தர் கொடுத்தா வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுப்பார். கர்த்தர் கொடுத்தா அமுக்கி குலுக்கி சரிந்து விழுமட்டும் கொடுப்பார். ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு கவலையும் படல யோபு. அல்லேலூயா. மற்றவங்க பேசுனதுதான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. யோபுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தினது மற்றவங்க பேசுனதுதான். அவங்க கிட்ட போன ஆசீர்வாதம் அவனை ஒண்ணும் பண்ணல. அவனுக்கு தெரியும் இதெல்லாம் யாரு கொடுத்தா அது மறுபடியும் அவரால் கொடுக்க முடியும். இதெல்லாம் தேவன் தானே கொடுத்தார். ஆபிரகாம் வெறும் கையோடு வந்தான் அல்லவா? அவனுக்கு தேவன் தானே கொடுத்தார். அதை சூறையாடி கொண்டு போனான் லோத்து. ஆனால் அவனுக்காகவும் ஒரு காலத்தில் பரிந்து பேசினார் இந்த ஆபிரகாம். ஆபிரகாமிடத்தில் தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாமே என்ன பண்ணாதே, பயப்படாதப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கா? ரொம்ப வேதனையோடு நிற்கிறியா? உறவுகள், உறவினர்கள், நண்பர்கள், சூழ்நிலைகள் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திடும். நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பு நம்மளை கஷ்டப்படுத்துதோ இல்லையோ, பக்கத்து வீட்டில் இருக்கிற கறி குழம்பு நம்மளை என்ன பண்ணிடும், கஷ்டப்படுத்திடும். நம்மளால இருக்கிற சைக்கிள், மோட்டார் சைக்கிள் நம்மளை கஷ்டப்படுத்துதோ இல்லையோ, மற்ற நாடுகள் லக்ஸரி கார்கள் நம்மை கஷ்டப்படுத்திடும். மற்றவர்கள் பேசுகிற பேச்சு நம்மளை கஷ்டப்படுத்திடும். ஆபிரகாமுக்கு தேவன் அதெல்லாம் சொல்றார், கஷ்டப்படாதே, பயப்படாதே. அல்லேலூயா. நான் உனக்கு மகா பெரிய பலனாயிருப்பேன். நான் உனக்கு ஒரு பெரிய பலனை தருவேன், பெரிய சத்துவத்தை தருவேன், பெரிய கிருபைகளை தருவேன். கர்த்தருடைய வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, அவருடைய பலனும் மகா பெரியது. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியதா இருக்கிறது போல அவர் நமக்கு கொடுக்கிற பலனும் மகா பெரியது. கர்த்தருடைய பலத்தினாலே சேனைக்குள் பாய்வேன், மதிலையும் தாண்டுவேன். என் தேவனுடைய பலன் என்ன என்று எனக்கு தெரியும். அதை தெரிந்த சிறியவனாகிய தாவீது கோலியாத்தை மேற்கொள்ளுகிறான். உன் தேவன் யார் என்கிறதை முதலாவது நீ தெரிந்து கொள். உன் தேவன் சாதாரண தேவன் அல்ல. ஏதோ ஒரு ஆமென் கதாபாத்திரத்தில் வந்த கதாநாயகன் அல்லது உன் தேவன். அவர் கதைகளில் வந்தவர் அல்ல. அவர் இந்த அந்த சராசரத்தை படைத்த தேவன். அல்லேலூயா. அது உன் தேவன் யார் என்கிறதை நீ உன் இருதயத்தில் நிறுத்திக்கொள். அந்த தேவன் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். ஒரே ஒரு விஷயம், அது ஆயுள் முழுதும் செய்யுங்க, ஆயுஷ் இருக்கிற வரைக்கும் செய்யுங்க. பற்றி ஓடி வந்து அவருடைய பாத்திரம் விழுது. அல்லேலூயா. ஒரு சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்கா, எல்லாம் அடைபட்டு போச்சா, இனி பிழைக்கிறது முடியாதா, இனி பிழைக்கிறது சாத்தியம் இல்லையா? ஒண்ணும் கிடையாது. எல்லாத்தையும் அப்படி மறந்துரு. பற்று ஓடி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து அவர் மறுபடியும் உன்னை தூக்கி எடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. மறுபடியும் உன்னை தூக்கி எடுப்பார். 7 முறை அல்ல, அவ்வளவு முறை கூட உன்னை மன்னிக்க அவர் தயவு இருக்கிறார். நம்ம தான் ரொம்ப
வீம்புகாரர்கள், அடங்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், முரட்டாட்டம் உள்ளவர்கள். அல்லேலூயா. இன்னும் நிறைய சொல்லிட்டு போலாம், பயந்துருவீங்க. இதெல்லாம் விட்டு விட்டு ஒரு குழந்தை மாதிரி, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த குழந்தைகளை போல மாறாவிட்டா குழந்தை மாதிரி வந்துருவியா. அடிச்சாலும் ஓடி வந்து ஒரு குழந்தை அம்மான்னு வந்து கூப்பிட்டு அப்பான்னு வந்து கூப்பிட்டு ஓடி வந்தது இல்ல, எதிராளி வந்துருவாங்க. குழந்தை நம்மளால கோச்சிக்கிட்டு வெளியே போச்சுன்னா குழந்தை யாரு பூச்சின்னு போயிடுவான்? பூச்சிக்காரனா யாரோ பூச்சின்னு போயிடுறான்ல, அது மாதிரி பிசாசு பூச்சின்னு போயிடுவான். தகப்பனை விட்டு தூரமா போயிடக்கூடாதியா, இந்த கண்காணிப்பு விட்டு தூரமா போயிடாதீங்க. அல்லேலூயா. ஆமா, சபையில் என்கிற கண்காணிப்பை விட்டு, கண்காணிப்பு என்பது ரொம்ப முக்கியம் ஐயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்டாலினை யாருக்கெல்லாம் தெரியும்? கரங்களை வைத்து கேட்டுறீங்க. ஸ்டாலினை தெரியுமா? ஸ்டாலின் யாருக்கு தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நம்ம இன்னும் அவர் சும்மா அவரை நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. இப்ப நீங்க வந்திருக்கிற எல்லாரையும் எனக்கு தெரியும், உங்களையும் எனக்கு தெரியும், என்னையும் உங்களுக்கு தெரியும். இதுதான் சபை. அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு உங்களுக்கு தெரியும், நீ எப்ப வர, எப்ப போற, என்ன பண்ணிட்டு இருக்க தெரியும். அப்பா அம்மாவுக்கு அப்படி தெரியணும். பிள்ளைங்க என்னம்மா எப்ப வந்தாங்க? 2:30 மணிக்கு வந்தாங்க. இன்னைக்கு எங்க போயிட்டு? அதாவது சொல்ல மாட்டாங்க, சொன்னா அடிக்க வராங்க. சத்தம் போட்டு போயிட்டாங்க. 2:30 மணிக்கு வராங்க உள்ள. அப்பா பார்த்து காத்துந்து பட்டு தூங்கிட்டார். அம்மாவும் தூங்கிடு. அவன் எப்ப வரான், எப்பா எப்படி இது குடும்பமா? நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி இப்படிலாம் பேசாதன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு எங்க வீட்டு அம்மா இப்படி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நான் பேச வேண்டிய சூழல் பாரு. அல்லேலூயா. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி இதே வாலிப பையன் உனக்கு இருந்தா தெரிய போது பாரு அன்னைக்கு ஆட்டம். அல்லேலூயா. ஆட்டமாது அவ்வளவு பெரிய ஆட்டம் தெரியும். ஒரு தகப்பன் ஏங்குறான், ஒரு தாய் ஏங்குறா, ஐயோ என் புள்ள போச்சு, என்ன ஆச்சோ தெரியல, வருவானா எப்ப வருவான் தெரியல, ஏதாவது மாட்டிக்கிட்டா என்ன பண்றது தெரியல, தூக்கம் இல்லை, தூக்கம் வராது, அப்படியே போயிட்டே இருக்கும், பட்டு தூக்கம் வராது. ஆமே, எனக்கு வராதுங்க. இன்னைக்கும் கூட ஜெகோசி வெளியே போடான், லேட் ஆச்சுன்னு எனக்கு வராது தூக்கம். வராது, தூக்கம் வராது. கவனிங்க, ஒரு தகப்பனுடைய இருதயம் அப்படிதான். அதை விட மேலானவர் ஆண்டவர். நம்முடைய இருதயமே இப்படி இருக்குன்னா ஆண்டவருடைய இருதயம் உன்னை குறிச்சு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி இருக்கிறார். நம்ம தான் அந்த அன்பு புரிஞ்சுக்கிடவே மாட்டோம். கிறிஸ்துவின் அன்பு உங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். அந்த அன்பு உங்க இருதயத்தை ஊட்டப்பட்டுடுச்சுன்னா அப்பதான் நீ சரியான திசை நோக்கி ஓடி வருவென்றார். அவருடைய இரக்கங்கள் மகா பெருசு. அவர் நமக்கு கொடுக்கிற பலனும் மகா பெருசு. சிம்சோன் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. இடறுகிறார், அவரை போனார். ஒரு அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். தவறுகிறார், அந்த வல்லமை இழந்து போற. அவரை பிடிச்சு என்ன பண்ணிடுறாங்க? கண்ணெல்லாம் நோண்டிடுறாங்க. அவர் அந்த அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுகிற வரை அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அபிஷேகத்தை இழந்து போனார், அந்த கிருபையை இழந்து போனார், இரக்கத்தை இழந்து போனார். அவரை பிடிச்சு என்ன பண்ணிட்டாங்க?
கண்ணன் நோண்டிட்டார். கண்ணன் நோண்டி குருடனாக அவனை கேலி கிண்டல் செய்து வேடிக்கை காட்டுகிற ஒருவனாக மாற்றிவிட்டார். அவன் ஒரு ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தில் 28வது வசனம் பாருங்க. நியாயாதிபதிகள் 16:28 சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அடிக்கடி திருப்பினீங்கன்னா அது தானா திரும்பும். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரமே நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும். அல்லேலூயா. தேவன் பாருங்க, அவனுக்கு இரக்கம் பாராட்டினார். அல்லேலூயா. சோதரர், இதுதாங்க தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். தயவு செய்து சொல்றேன், நீங்க எந்த காரியத்தையும் செய்யுங்க, எங்க வேணாலும் போங்க, உங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு இக்கட்டுல நீங்க மாட்டிக்கிடுவீங்க. ஏதோ ஒரு தப்பினும் பிழை உங்கள் வாழ்க்கையில் வரலாம். ஆனா அந்த பிழையே என்ன பண்ணாதீங்க, சரின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காதீங்க. நான் முதற்கொண்டு எனக்கும் நான் சொல்லிக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு சொல்றேன், என் மனைவிக்கு சொல்றேன், என் மருமகளுக்கு சொல்றேன், வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம மனிதர்கள், நம்மிடத்தில் குறை வருவது இயல்புதான், பிழை வருவது இயல்புதான், நாம் எங்கேயாயும் தவறு செய்து விடுவது இயல்புதான். ஒருவேளை அப்படி ஏதாவது பிழையோ தவறோ ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத, தகப்பனுக்கு பிரியமில்லாத, நம்முடைய பாசுக்கு பிரியமில்லாத, கர்த்தருடைய ஊழியத்துக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும்போது நாம் உடனே தேவ சமூகத்துக்கு வந்து விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இடத்துல அருமையான இந்த ஆமென் சோதரம் சிம்சோன், அருமையான இந்த தேவ மனுஷன் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி நமக்கு வைக்கிறார். தப்பு பண்ணிட்டார், தப்பு பண்ணிட்டார். ஆனா அந்த தப்பு மறைக்கல. அவரு தப்பு மறைக்கிறதுனால வாழ்வு இல்லைன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆமா, யாருக்குமே நாம் இடரலா இருக்க கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிக்கட்டும் அப்படின்னு வந்து யாரும் ஒருத்தர் சாட்சி சொல்லி ஆண்டவரோடு ஒப்புரு வாங்கினா பரலோகம், பரலோகம் மட்டும் இல்ல, பாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுவோம். உன் தாய் தகப்பன் இந்த 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 நிலையில நம்ம சபை வளரல பாருங்க. நம்ம சபையே எந்த சபையும் சொல்றேன் வளரல. அப்படியே மூடிட்டு பாவத்தை மூடிட்டு மறைச்சிட்டு 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 நல்லவனா வேஷம் போட்டுட்டு இருக்கிறான். எல்லாம் வேஷங்கள் ஒரு நாள் நிச்சயம் கலையும். வேஷம் போடக்கூடாது. தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், கர்த்தரை மன்னிக்கிட்ட எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா இங்க வருகிற ஒரு பிள்ளை கூட நாளைக்கு தப்பு பண்ணாது. அல்லேலூயா. தப்பு பண்றதுக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருக்கிறோம், தப்பு பண்றதை ஆமோதிக்கிறோம். நாளை ஒரு நாள் வரும், நீ இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டல்ல, உன்னை அவன் பழித்து சபிக்கிற ஒரு நாள் வரும். யார் தப்பு பண்ணினது? என் கூட இருந்தா நண்பன், என் கூட இருந்தா என் அக்கா, என் தங்கச்சி என் கூட இருந்தா, எனக்கு அன்னைக்கு சொல்லல, அவ மட்டும் கரெக்டா என்ன நடத்தாம போயிட்டா, நடத்திருந்தா அந்த பள்ளத்தாக்குக்கு போயிருக்க மாட்டேன் சொல்லுவா. இன்றைக்கு எதெல்லாம் நமக்கு நல்லதாய் தெரிகிறது, ஒரு நாள் அதெல்லாம் நமக்கு கசக்கும். கசக்கும். அது பிரியமானவர்களே, நாம் எல்லாரும்
இந்த மாம்சம் என்ன உள்ளது அப்படின்னா என்ன, ஏதாவது சம்திங் ஏதாவது தப்பு எங்காவது பண்ணிடும். இதை நம்ம சரியா பார்த்துக்கிடணும். அப்படின்னா நம்ம ஆவிக்குள்ள வாழ்க்கையை வாழணும். அப்படி வாழும்போது தேவனுடைய இரக்கங்களை சார்ந்து வாழணும். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை சார்ந்து நான் வாழ்றேன், உங்களுடைய இரக்கத்தை சார்ந்து வாழ்றேன், எனக்கு தயவு பாராட்டுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை நான் கட்டுப்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த சிம்சோன் சோதரும் கடைசியாக ஒரு தருணம் சொல்லிக்கிறார். இந்த ஜெபத்துக்கு தேவன் அனுமதி தந்து விடுகிறார். அவன் செய்த ஒரு பெரிய அற்புதம் அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை இந்த ஜெபத்தின் மூலமாக செய்தார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். ஒரு வசனத்தை படித்து நாம் முடிச்சதை 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்குவோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலும் கவனிங்க, சகலவிதமான ஆறுதல், சகலவிதமான ஆறுதல், சகலவிதமான இரக்கம், பெரிய இரக்கம் எல்லாம் நாம் ஆராதிக்கிற கர்த்தரிடத்தில் உண்டு. வேற எங்கேயும் போக தேவையில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒழுங்கா தான் செய்தது தப்புன்னு நினைச்சு யெகோவா தெய்வத்திடத்துல தன்னை அர்ப்பணிச்சிருந்தா, முதல் ராஜாவாக வந்த இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜாவாக வந்த சவுல் எங்க போயிருக்க மாட்டான்? குறி கேட்க போயிருக்க மாட்டான். குறி கேட்கிற இடத்துக்கு போயிருக்க மாட்டாயா? விக்கிரக ஆராதனைக்கு போயிருக்க மாட்டாயா? வேற எங்கெங்கயோ போய் திரிய மாட்டான். அவன் திரியறான்னா என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்க. ஹலோ, என்ன காரணம்? அவன் தப்பிட்டான்ல. நான் சொல்லட்டுமா? தப்பு பண்ணதை விட அவன் ஒழுங்கா வந்து இங்க வந்து சரண்டர் ஆகல. நான் தப்பு அப்படியே மேல் மூச்சாவே முடி 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 இருந்தா பாருங்க, கடைசியில் அங்க போய் சேர்ப்பான். மனிதர்களாகி நாம் பலவீனமானவர்களாகத்தான் இருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நிலை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் எவன் வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் விழுவான், முடிவு பரியந்தமும் நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவார். அப்ப என்ன செய்யணும்? ஓடி வந்துரு அவர் பாதத்துக்கு. வேற எங்கெங்கோ ஓடுற, கடைசியில் அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி அதை சரி பண்ணி இதை சரி பண்ணி எப்படியாகில நம்ம நடந்தெல்லாம் வென்றெல்லாம் நின்னெல்லாம் முயற்சி செய்து கடைசியா எங்க போய் சேர்ந்தான்? குறி கேட்கிற விக்கிரகத்தாண்ட ஓடி போய் சேர்ந்தான். உன்னதமான தேவனை ஆராதித்தவன் தவறு செய்ததினால் மட்டுமல்ல, தன் தவறை உணராததினால் அங்க போய் சேர்ந்தான். தேவன் அவர் மகா இரக்கங்களின் தேவன், மகா பெரிய பலனை நமக்கு கொடுக்க விரும்புகிற தேவன். அதனால அங்கிங்குமா சுத்தாதீங்க தயவு செய்து. அல்லேலூயா. கையிலிருந்து சோறு ஸ்ட்ரைட்டா எங்க போனோம்? இப்படி போயெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஓடி வந்திருக்கேன், அவர் பாதத்துல வந்திருக்கேன், ஃபேக்ட உண்மையை உண்மையா அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க. யோசுவா எல்லாரையும் கூப்பிட்டாரு, வாங்க வா, எல்லாரும் கூடி வா. என்ன இது?
பெரிய ஊரை ஜெயிச்சிட்டோம். பெரிய ஊரை, என்ன ஊரு? எரிகோவை ஜெயிச்சிட்டோம். அடுத்த ஊர் எங்க? ஆயி பட்டணத்தாண்டு என்ன பண்ணிட்டோம்? தோத்து போயிட்டோம். தோத்து போனதுக்கு என்ன காரணம் தெரியல. எல்லாம் வாங்கடான்னு கூப்பிட்டு ஆண்டவர் என் ஜனம் பாவம் பண்ணிட்டான்றாரு. எல்லாம் போட்டு பேச யூதா ஜனத்தை கூப்பிடுறாரு. யூதா ஜனத்துல ஒருத்த மேல அது சீட்டு விழுது. அவனை கூப்பிட்டு விசாரிச்சா அவன் தேவனுக்கு பிரிவில் அதெல்லாம் கொண்டு போய் பதிவு வச்சிருக்கான். அதை எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டு அடுத்து யுத்தத்துக்கு போறாங்க. ஆயி பட்டணத்தை ஜெயிச்சிட்டாங்க. இங்க இருக்கு எல்லாத்துக்கும் விடை சொல்யூஷன் இங்க இருக்கு. நீ அங்கேயுமா ஓடி அலையாத. தோற்று போறியா? உன் காரியங்கள்லாம் மிகவும் பலவீனமாயிட்டு இருக்கா? ஓடி வந்து உன்னை பத்தி எல்லாம் லிஸ்ட் எடு. இந்த வருஷம் முழுக்க என்ன நடந்தது பாரு. இந்த மாசம் முழுக்க என்ன நடந்தது பாரு. எங்க நீ தப்பு பண்ணது பாரு. அந்த தப்பை சொல்லு. தேவன், அப்பா நான் தப்பு பண்ணிட்டு சொல்லு. தேவனோடு ஒப்புரவாக. அவர் மகா இரக்கம் உள்ளவர். மகா பெரிய பலனை உனக்கு தருவார். மறுபடியும் நீ எழுப்ப முடியும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம், பேசலாம்.